கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் கேட்பதை உடனே செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடன் உரையாடக்கூடிய ஒரு அழகிய சூறா, ஒரு அற்புதமான சூறா. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்லக்கூடிய எதை பார்த்தால் நிச்சயமாக இந்த சூறாவை நாம் தவறவிட மாட்டோம். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 655வது ஹதீஸா இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகை ஓதப்படும் அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயம்தான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையே துதித்தல் பிரார்த்தித்தல் என இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன். அதற்கு அல்லாஹ் நம்முடன் உரையாடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறும் பொழுதும் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என அல்லாஹ் கூறுகின்றான். அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறும் பொழுதும் என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் என அல்லாஹ் கூறுகின்றான். மாலிகி யௌமித்தீன் என்று கூறும் பொழுதும் என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் என அல்லாஹ் கூறுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறும்பொழுது இதுதான் எனக்கும் என் அடியாருக்கும் இடையே உள்ள உறவாகும் என அல்லாஹ் கூறுகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்குரியது, என் அடியான் அவன் கேட்டது கிடைக்கும் என அல்லாஹ் கூறுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.